வணக்கம். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், தியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் இலங்கை ஜனாதிபதிக்கு சாக் வலி அரசு தலைவர்களின் வாழ்த்துக்கள். சுகாதார அமைச்சர் உள்ள பாரபட்சம் தொடர்பில் மைத்திரிபால கருத்து. තවමත් කියන්න කැමති නැහැ. මාව පෙන්වන්න බැරුව ගියේ විශේෂයෙන්ම ගැසට් එකට නිසා. பிரதி அமைச்சர் சனத் ஜயசூரியவின் அதிருப்தி. නියෝජ්‍යමතුමා හැටියට අපි ටිකක් අසරණ වෙනවා. අද වෙනකන් කිසිම දෙයක් ලැබිලා නැහැ. போதைப்பொருள் மற்றும் ஆட்கடத்தலை தடுப்பதற்கு புலனாய்வு பிரிவே சிறந்த ஆயுதம். பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கருத்து. இன்று முதல் கூட்டுறவு நிலையத்தில் குறைந்த விலையில் அரிசி. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சாக் வலய நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். சாக் மாநாட்டின் இறுதி அமர்வுக்கு முன்னதாக நடைபெற்ற அங்கத்துவ நாடுகளின் தலைவர்களுக்கு இடையிலான இருதரப்பு சந்திப்பின் பொழுதே ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்கள் ஐவருக்கு பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்தமைக்காக ஒட்டுமொத்த இந்தியாவினதும் பாராட்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு பாத்திரமாகியுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஆந்திரா மற்றும் தமிழக சிறைகளில் உள்ள இலங்கை மீனவர்களை விடுதலை செய்யுமாறு இதன்போது ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் பாகிஸ்தானின் பிரதமர் நவாஸ் ஷரீஃபுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பொழுது யுத்த காலத்தில் பாகிஸ்தான் இலங்கைக்கு வழங்கிய ஒத்துழைப்புகளுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை இல்லாதொழிப்பதற்கு இரண்டு நாடுகளும் இணைந்து செயற்பட வேண்டும் எனவும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இதன்போது பாகிஸ்தான் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன இன்று மருத்துவ துறை சார்ந்த சிலரை சந்தித்தனர். வைத்தியத்துறை சார்ந்தவர்களுக்கும் மைத்ரிபால சிறிசேனவுக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பு நகர சபை மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. අමාත්‍යංශ ලේකම්වරු, පොලිස්පතිතුමා, රේගු අධ්‍යක්ෂ ජෙනරාල්වරු, විනිශ්චයකාරවරු, அமைச்சுகளின் செயலாளர்கள், போலீஸ் மாதிபர், சுங்க பணிப்பாளர், நீதிபதிகள் இவர்கள் அனைவரதும் தொழில்தான். இவர்களின் தொழிலுக்குள்ள சுதந்திரம் என்ன? அமைச்சர் என்ற ரீதியில் 2010 அமைச்சை பெற்று எனக்கு தேவையான ஆலோசகரையினும் என்னால் நியமித்துக் கொள்ள முடியவில்லை. 2012 ஆண்டு ஜனவரி மாதம் அலரி மாளிகையில் அமைச்சுக்களின் முன்னேற்றம் தொடர்பான மீளாய்வு கூட்டம் நடைபெற்றது. சட்ட உருவாக்கல் திணைக்களமும் அழைக்கப்பட்டுள்ளது, வந்திருக்கிறார்கள் என்று கூறினேன். இறுதி சட்டமூலத்தை தயார் செய்து ஒரு கிழமையில் வழங்குவதாக ஒரு அதிகாரி உறுதியளித்தார். அதன் பின்னர் அவர் தயாரித்த சட்டமூலம் இல்லை, அந்த அதிகாரியும் இல்லை. சட்ட உருவாக்கல் திணைக்கள அதிகாரிக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை என்னால் எடுக்க முடியாது. அது தொடர்பில் எந்த ஒரு விசாரணையும் இல்லை. நிறுவனம் ஒன்றின் தலைவர் ஒருவர் அமைச்சுக்கு வந்து பிரச்சனை ஒன்றை முன்வைத்த போது தயவு செய்து உண்மையை கூறுமாறு கூறினேன். இந்த சட்டமூலத்துக்கு என்ன நடந்தது என உங்களுக்கு தெரியுமா என கேட்டேன். அவர் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு கூறினார், சார், சுகாதார அமைச்சின் கீழ் பதிவு செய்யப்பட்ட 400க்கும் அதிகமான நிறுவனங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு நிறுவனத்தில் 25 லட்சம் வீதம் சேர்க்கப்படுகிறது. புகையிலை தொடர்பான சட்டமூல திருத்தத்தை நான் அமைச்சரவைக்கு சமர்ப்பித்தேன். எனது அமைச்சரவை பத்திரத்தை அமைச்சரவை நிராகரித்தது. அவர் கூறினால், தற்போதுள்ள சட்டத்தின் பிரகாரம் ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்தில் வர்த்தமானியை அறிவிக்க முடியும், நீங்கள் விருப்பமாக இருந்தால் செய்வோம் என்று கூறினார். தமக்கு பொருத்தமற்ற தன்மை அந்த வர்த்தமானி அறிவித்தலை அடுத்து ஏற்பட்டது. அந்த வர்த்தமானி அறிவித்தலை அடுத்து சாதகமற்ற சூழல் ஏற்பட்டது. 2015 ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி நான் முதலில் மேற்கொள்ள வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன. சிகரெட் பாக்கெட்டில் 80 வீதம் அல்ல, 90 வீதமாக மாற்றுவேன். පළමුවෙන් කළ යුතු කාර්ය ගණනාවක් තිබෙනවා. ඒ තුල සිගරට් පැකට් වල 80% 90 කලම ගැසටි වෙනවා. இதேவேளை பொது வேட்பாளராக தான் முதலாவதாக கலந்து கொண்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சியான சட்டன நிகழ்ச்சிக்கு தடை ஏற்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பிலும் மைத்ரிபால சிறிசேன கருத்து வெளியிட்டார். சட்டன நிகழ்ச்சிக்கு சென்றமே உங்களுக்கு தெரியும். முழு நிகழ்ச்சியையும் மக்களுக்கு தெரியாத வகையில் தடை செய்தார்கள். இதுதானா சுதந்திரம்? இதுதானா ஜனநாயகம்? இதற்காகத்தானா 3வது தடவையும் செல்ல வேண்டும்?
இந்த நாட்டின் அரசியலில் பாரிய அழிவு ஏற்பட்டுள்ளது. நிறைவேற்று ஜனாதிபதி முறையை இல்லாது செய்து பிரதமருக்கு அதிகாரங்கள் வழங்கப்படும். இங்கு நிறைவேற்று பிரதமர் இல்லை, அமைச்சரவை நியமிக்கப்படும். அந்த அமைச்சரவையின் பிரதம அமைச்சர் தான் பிரதமர். 8ஆம் தேதி நாம் அரசாங்கத்தை அமைத்தால் அது சர்வ கட்சி அரசாங்கமாகும். இந்த நாடு வீழ்ச்சியடைந்த நிலையில் இருந்து மீட்பதற்காக 2 வருடங்களுக்கு சர்வ கட்சி அரசாங்கம் முன்னெடுக்கப்படும். 10ஆம் தேதிக்கு இந்த திட்டத்தை சமர்ப்பிப்போம். சில கட்சிகள் எம்முடன் கலந்துரையாடி உள்ளன. அவர்கள் அமைச்சரவையில் கலந்து கொள்வதில்லை. அவர்கள் குழுக்களினூடாக குழு தலைவர்களை நியமிப்பதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். அமைச்சருக்கு தனக்கு தேவையான விதத்தில் தனியாக செயற்பட முடியாது. சிறந்த பிம்பத்தை கொண்ட நாட்டுக்காக எமது பயணம் எனும் துணைப்பொருளில் ஜாதிக ஹெல உரிமைய என்று கூட்டம் ஒன்றை நடத்தியது. இது தொடர்பான விரிவான தகவலை தொடரும் செய்தியில் எதிர்பாருங்கள். தபால் சேவைகள் அமைச்சின் குறைபாடுகள் தொடர்பில் தபால் சேவைகள் பிரதி அமைச்சர் சனத் ஜெயசூரிய மாத்தரையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். அக்மன தபால் அலுவலகத்தின் புனர் நிர்மாண பணிகளை ஆரம்பிக்கும் நோக்கில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. தேசத்திற்கு மகுடம் வேலை திட்டத்தின் கீழ் 10 மில்லியன் ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் தவறுகளை கூறுவதற்கு அச்சமாக உள்ளது. தவறுகளை கூறினால் பக்கம் மாறுவதாகவே நினைக்கின்றனர். தபால் திணைக்களத்திலும் குறைபாடுகள் உள்ளன. பிரதி அமைச்சர் என்ற வகையில் நான் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றேன். நான் பிரதி அமைச்சராக பொறுப்பேற்று 1 வருட காலம் கடந்துள்ளது. மாத்தறை தொகுதியில் உள்ள தபால் திணைக்களத்தில் தேவையானவற்றை எழுத்து மூலமாக கோரியுள்ளேன். ஆனால் இன்று வரை கிடைக்கவில்லை. சிறந்தவற்றை கூறுவதை போன்று எமது அமைச்சின் குறைபாடுகளையும் கூற வேண்டும். தற்போது இதனை கூறுவது சரியா தவறா என தெரியவில்லை. தவறு காணப்படுமாயின் அதனை கூற வேண்டும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் எமது ஜனாதிபதியுடன் 100% அல்ல, அதற்கு அப்பாலும் செல்ல வேண்டும். இந்த காலப்பகுதியில் கூடுதலாக நிதி கையாண்டமையை ஈட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த நிதி வளம் நகரத்துக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் காலத்திலே கிராமத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. எனது அரசியல் வாழ்க்கையில் கூடுதலான அபிவிருத்தி மற்றும் மகிழ்ச்சியுடன் இருந்த காலப்பகுதி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் காலப்பகுதி என்பதை மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சூடுபிடித்துள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. இந்த நாட்டிற்கு பாரிய வெற்றி பெற்று தந்தமைக்காக இந்த தாய் நாட்டின் அனைத்து பெண்களும் ஒன்றாக இணைந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அவர்கள் செய்த குற்றங்கள் தொடர்பிலான கோவைகள் தன்னிடம் இருப்பதாக கூறியுள்ளார். மைத்ரிபாலவின் கோவையும் உள்ளதாக தெரிவித்துள்ளார். உங்களிடம் எவ்வாறு அந்த ஃபைல்கள் இருக்கும் என்று கேட்கிறேன். ஃபைல் என்னிடம் உள்ளது, அதனை வெளியிடுவதில்லை என்று கூறியுள்ளார். அதாவது அனைவரும் செய்த ஊழல் செயற்பாடுகள் தொடர்பிலான ஆவணங்கள் அவரிடம் உள்ளன. எனினும் சமூகத்தின் பொறுப்பினை கருத்தில் கொண்டு அவற்றை வெளியிடுவதில்லை என்று கூறியுள்ளார். அரசியல் சதி திட்டங்களே இடம்பெறுகின்றன. ஆரம்பத்தில் நாமும் பாராளுமன்றம் சென்ற போது எதிர்கட்சி தரப்பிலேயே அமர வேண்டி ஏற்பட்டது. அந்த தரப்பிலிருந்து 54 பேர் எமது கதிரைகளில் வந்து அமர்வதாக நாமும் நினைத்துக் கொண்டிருந்தோம். மேலும் வருவார்கள் என்று கூறிய போதிலும் ஒரு நாய் கூட வரவில்லை என ஒரு அம்மையார் கூறியுள்ளார். நாளுக்கு நாள் பெரு வெளியாகிறது அல்லவா, படிப்படியாகவே அது இடம்பெறும், ஒன்றாக இடம்பெறாது. காலையிலே எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. நீங்கள் போவீர்களா என்று கேட்டார். நான் போவேன், ஆனால் நான் தற்போது நித்திரையில் உள்ளதாக கூறினேன். சார், நான் நித்திரையில் உள்ளேன் என்று கூறினேன். ஆனால் மாலை சென்று விட்டேன். எம்மிடமிருந்து எவராவது பிரிந்து சென்றிருப்பின் அவர் மீண்டும் எம்மிடம் திரும்பி வந்து தஞ்சம் அடையாவிட்டால் ஒருபோதும் அவருக்கு முன்னேற்றம் ஏற்பட மாட்டாது. தனது நிர்வாகம் மைத்திரி நிர்வாகம் என்று கூறுகின்றனர். எனினும் குரோத நிர்வாகம் ஒன்றை அமைக்க நாம் இடமளிக்க மாட்டோம். மைத்திரி நிர்வாகமே முக்கியமானது. சில வேளையில் மைத்ரிபாலவை ஒரு நாகம் என்றும் கூற முடியும். இந்த கூட்டமைப்பு அரசாங்கத்தில் என்ன நடக்கின்றது? இதில் பலர் பாரிய குற்றங்களை செய்கின்றனர். போதைப் பொருள் மற்றும் விபசார விடுதிகளை நடத்தி செல்கின்றனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு இன்று மேலும் 2 அரசியல் கட்சிகள் தீர்மானித்துள்ளன. முன்னிலை சோசலிச கட்சி மற்றும் நவ சமசமாஜ கட்சி என்பனவே இவ்வாறு தீர்மானித்துள்ளன. முன்னிலை சோசியலிச கட்சியின் தலைமையிலான சில இடதுசாரி கட்சிகள் ஒன்றிணைந்து இடதுசாரி முன்னணி தனது ஜனாதிபதி வேட்பாளராக துமிந்த நாகமுவவை தெரிவு செய்துள்ளது.
இரண்டு முகாம்களாக பிரிந்துள்ளன. இவை இரண்டுமே 2 தளங்களாக மக்களுக்கு கூறப்படுமாயின் அல்லது அதற்கு அப்பால் ஒன்றும் இல்லை என்று பொதுமக்களுக்கு கூறுவார்களாயின் இடதுசாரிகளுக்கு சந்தர்ப்பம் உள்ளது. நவ சமசமாஜ கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக சுந்தரம் மகேந்திரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். யுத்த காலத்தில் பல போராட்டங்களை நடாத்தினோம். விக்ரமபாகு வீட்டில் நித்திரை கொள்வதில்லையா? அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அவர் கோட்டை ரயில் நிலையத்தில் உள்ளதாக 2008ஆம் ஆண்டில் சக்தி டிவியில் மின்னல் நிகழ்ச்சியில் ஸ்ரீரங்கா தெரிவித்தது எனக்கு நினைவில் உள்ளது. எவ்வாறாயினும் அனைத்து பொறிமுறைகளையும் தோல்வியடைய செய்து பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற ஒத்துழைப்பு வழங்குவோம். நாட்டின் பொருளாதாரத்திற்கு உரம் சேர்க்கும் நோக்கில் தமது உடல் பொருள் ஆவியை அர்ப்பணித்த மலையக மக்களின் குடியிருப்புக்கான கனவு எப்போது நனவாகும்? தமக்கான குடியிருப்புகளை வழங்குமாறு கோரி பண்டாரவளை அல்ல நியூபர்க் தோட்ட மக்கள் இன்று செங்கொடி போராட்டத்தை ஆரம்பித்தனர். செங்காடே சிறுகரடே போய் வரவா காடுகளே. பாரத தேசத்திலிருந்து கால்நடையாய் வந்து தமது வாழ்க்கையை நாட்டின் பெருந்தோட்டத்துறையின் வளர்ச்சிக்காய் ஆகுதியாக்கிய தோட்டப்புற பாட்டாளி மக்கள் போக்கிடமும் வாழ்விடமும் அற்ற நிலையில் பல தசாப்தங்களை கசப்புடன் கடந்து நேர்கதியாகவே இன்று நிற்கின்றனர். எப்போதும் சரிந்து வீழ்ந்து விடலாம் எனும் அபாயம் நிறைந்த மலைகளில் போதிய இடவசதியற்ற லயனறைகளில் வாழையடி வாழையாய் இந்த மக்களின் வாழ்க்கை முடக்கப்பட்டுள்ளது. இன்னொரு மீறிய பத்த வேண்டாம் என்பதை சங்கேதமாக உணர்த்தும் வண்ணம் அல்ல மண் சரிவு அபாய பகுதியில் உள்ள நியூபர்க் தோட்ட மக்கள் தமது இல்லங்களில் செங்கொடியை பறக்கவிட்டுள்ளனர். மண் சரிவு அபாய பகுதியிலிருந்து தாம் மீட்கப்பட்டு தேயிலைக்காய் இரத்தத்தை வியர்வையாய் சிந்திய தமக்கு பாதுகாப்பான குடியிருப்புகள் நிர்மாணித்துக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதே இவர்களின் ஏகோபித்த கோரிக்கையாகும். மண்சரி வருது என்று சொல்லி நாங்கள் பாடசாலையில் போய் 2 வாரம் இருந்தும் மருகங்களை திரும்பி ஸ்கூல்களுக்கே வீட்டுகளுக்கே போக சொல்லிட்டாங்க. வீட்டுகளுக்கு வந்து இதுக்கான முடிவு இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நாங்களும் அரசியல்வாதி எல்லாரிடமும் போய் சொன்னோம். ஆனா அவங்களும் இதுக்கான முடிவு எடுக்கல. ஏன்னா இந்த எலெக்ஷன் வர்ற டைம்ல மட்டும்தான் எங்களை தேடி வருவாங்கள ஒழிஞ்சு எங்களுக்கு இந்த மாதிரி அவசரமான நிலையில வந்து உதவி செய்ய மாட்டாங்க. மக்கள் பிரதிநிதிகள் தமது செங்கொடி போராட்டத்திற்கு செவிசாய்த்து தமக்கான குடியிருப்புகளை நிர்மாணித்துக் கொடுக்க வேண்டும் எனவும் அல்ல நியூபர்க் தோட்ட மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். அரசியல்வாதி ஒழுங்கானவங்களா இருந்தா ஒரு நாள் மட்டும் எங்களுக்காக லயத்துல வந்து ஒரு நாள் ஃபுல்லா அவங்கள தங்கி பார்க்க சொல்லுங்க. மண்சரி விளையாட்டு எங்களுக்கு மட்டும் இல்ல, மீறிய பத்தை எடுத்துக்கங்க. எவ்வளவு பேர் செத்தாங்க, நாங்களும் சாகணுமா? இந்த மலையகத்துல நிறைய பேர் எங்களுக்கு வீடு கட்டி தாரேன் அப்படின்னு சொல்லி நிறைய எங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. நாங்க 2006 எங்களுடைய மண்சரிவு எங்களுடைய ஏற்பட்டு கிட்டத்தட்ட 10 ஹெக்டேர் மலை நிலப்பரப்பு கிட்டத்தட்ட 100 குடும்பங்களுக்கு மேல இந்த வீடுகளை அந்த மலைப்பரப்பு வந்து மூடிடும். அதனால நீங்க எல்லாமே ஒதுங்கி இருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க 2006 இருந்து எல்லா அமைச்சர்மார்கள்ட்ட நாங்க போயிருக்கிறோம். அதுக்கான எல்லா ஆதாரங்களும் டாக்குமெண்ட்டும் என்கிட்ட இருக்கு. பாதுகாப்பு மற்றும் நிரந்தர குடியிருப்பினை வேண்டி அல்ல நியூபர்க் தோட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த செங்கொடி போராட்டத்திற்கு அரசியல் பாரத தேசத்தில் தமது வாழ்க்கைப்பட்ட இந்த செங்கொடி போராட்டம் வளர்ச்சிக்காய் மக்கள் நிரந்தர குடியிருப்பை நிர்மாணிப்பதற்கான மறுமலர்ச்சிக்கு வழிவகுக்குமா? நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையினால் 7200க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. மன்னார் புத்தளம் பிரதான வீதியின் ஊடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார். வவுனியாவில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக 698 குடும்பங்களைச் சேர்ந்த 2421 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். செட்டிக்குளம், வவுனியா மற்றும் வவுனியா வழக்கு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்களே பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் 3 தற்காலிக நலன்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட இடர் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்தார். வேப்பம் குளம் உடைப்பெடுத்துள்ளதாகவும் வவுனியா குளம் வான் பாய்வதாகவும் நமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். கிளிநொச்சி மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக தாழ்நில பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு வெள்ளம் உட்புகுந்துள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் இரணைமடு குளத்தின் நீர்மட்டம் 20 அடியாக உயர்வடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் நிரம்பியுள்ளதுடன் குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். அத்துடன் கடற்கொந்தளிப்பு காரணமாக மீனவர்கள் தொழிலுக்கு செல்வதை தவிர்த்து வருகின்றனர்.
யாழ் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக பல தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பொம்மை வெளி பகுதியில் உள்ள பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த மழை சற்று ஓய்வடைந்துள்ளது. ஏறாவூர் நகர், கிரான் மற்றும் ஏறாவூர் 10 ஆகிய பகுதிகளில் உள்ள விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதேவேளை காத்தான்குடி, புதிய காத்தான்குடி, ஆரையம்பதி மற்றும் நாவற்குடா ஆகிய கிராமங்களில் தாழ்நில பகுதிகள் பலவும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மண்டூர், கொக்கட்டிச்சோலை, வவுனத்தீவு, பழுகாமம் மற்றும் மண்டபத்தடி ஆகிய பகுதிகளில் உள்ள வயல்களில் நெற்பயிர்களை மூடி நீர் பாய்வதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த மழை இன்று குறைவடைந்துள்ளது. எனினும் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் உள்ள வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. விளைநிலங்கள் பலவும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். திருகோணமலை மாவட்டத்தில் தொடரும் அடைமழையினால் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். மழையுடன் கூடிய சீரற்ற வானிலையினால் மூதூர், தம்பலகாமம் மற்றும் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பல கிராமங்களில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சூரங்கல், தம்பலகாமம் வீதியின் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது. புத்தளம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக தாழ்நில பகுதிகள் பலவும் நீரில் மூழ்கியுள்ளதாக அவர் பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். அனுராதபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக ராஜாங்கனை மற்றும் அங்கமோ நீர்த்தக்கங்களின் 2 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. ராஜாங்கனை நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டமை காரணமாக கலாஓயா பெருக்கெடுத்து எழுவன்குளம் பகுதியில் மன்னார் புத்தளம் பிரதான வீதி நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக இந்த வீதியூடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. 2 குழந்தைகள் நீர் நிரம்பிய குழிக்குள் விழுந்து உயிரிழந்த பரிதாப சம்பவம் ஒன்று திருகோணமலை வெறுகல் பிரதேசத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை வெறுகல் இலங்கை துறைமுகத்துவாரம் பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த 2 மற்றும் 2.5 வயதான குழந்தைகள் தவறுதலாக நீர் நிரம்பிய குழிக்குள் விழுந்து உயிரிழந்துள்ளனர். வீட்டின் பின்புறமாக விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் இருவரும் கிணற்றுக்கு அருகில் நீர் நிரம்பியிருந்த பகுதியில் விளையாடுவதற்காக சென்றுள்ளனர். இதன் போதே இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளது. மகள் விளையாடுதுக்குள்ள நான் மகனை வலிக்கிட்டு விட்டது புள்ளைய நின்றவள் விளையாட போயிட்டாளன்னு பார்த்தேன். காணையில பக்கத்து வீட்டுல மழமை அக்காட விட்டு விளையாடுறவள் அங்க போய் கேட்கையும் அங்க அக்கா சொன்னாலும் இந்த புள்ள வேற இல்லைண்டு பக்கத்து வீட்டுலயும் போய் விளையாடுறவள் அடுத்த வீட்டுல போய் கேட்டேன். அந்த அண்ணன் கூப்பிட்டு கேட்டேன் விரலேன்னு அவர் சொன்னார் 2 மகனை எங்க காணலையா. 2 பேரும் கூப்பிட்டு அங்க நெஞ்சாலேன்னு திரும்பி பார்த்தோம். அங்கால காண இல்ல. பக்கத்துல அங்கால தண்ணி பள்ளம் இருந்தது. அந்த பக்கம் அப்படி நான் 8 நின்று பார்த்தேன். 2 புள்ள மேதாக்குது மேலால. இன்று காலை 8 மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் இடம்பெற்றதை அறிந்து கொண்ட அயலவர்கள் சுதாகரித்துக் கொண்டு குழந்தைகளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் 2 குழந்தைகளுமே உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த வீதிகளில் தண்ணி கூடுதலா தேங்கி நிற்கிற காரணத்தினால் சிறு பிள்ளைகள் விளையாடி வரும்போது தவறுதலாக இந்த குழியில் விழுகிறார்கள். ஏனென்றால் இந்த வீதிகளுக்கு சரியான முறைக்கு வடிகான்கள் இல்லாத காரணத்தினால் இந்த உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. உயிரிழந்த குழந்தைகளின் சடலங்கள் தற்போது ஈச்சிலம்பேற்று வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சேருநுவர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கின் நீர்ப்பாசனத்தை வளப்படுத்தி வரும் இரணைமடு குளம் தொடர்பில் கடந்த காலத்தில் பலராலும் விவாதிக்கப்பட்டு வந்தது. தமது வாழ்வாதாரத்துக்கு வலு சேர்க்கும் இரணைமடு குளம் இதுவரையும் புனரமைக்கப்படாமையினால் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக கிளிநொச்சி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வடமாகாண நீர்ப்பாசனத்தின் கேந்திர நிலையமே இரணைமடு குளம். இரணைமடு குளத்தின் 11 வான்கதவுகளில் 6ஆம் இலக்க வான்கதவு கடந்த கால யுத்தத்தின் போது சேதமடைந்துள்ளது. இதனால் குளத்தின் நீர்மட்டம் உயரும் போது ஏனைய 10 கதவுகளால் மட்டுமே நீரை வெளியேற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதிக மழை வீழ்ச்சி காரணமாக 1958ஆம் ஆண்டு இரணைமடு குளம் உடைப்பெடுத்ததுடன் 1983ஆம் ஆண்டு குளக்கட்டு சேதமடைந்தது. நாட்டில் நிலவிய யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 5 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் சுமார் 35 ஆண்டுகளுக்கு மேல் பாரிய அபிவிருத்தியின்றி காணப்படும் இரணைமடு குளத்தை புனரமைத்து தமது வாழ்வாதாரத்தை ரட்சிக்க வேண்டும் என கிளிநொச்சி விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஏறக்குறைய 114 ஆண்டுகள் வயதை தாண்டி கொண்டிருக்கின்றது. இந்த தண்ணி நீர்ப்பாசனம் வழங்கப்பட்டு இன்றைக்கு 94 ஆண்டுகள் கழிந்திருக்கிறது. ஆரம்ப காலத்திலே செய்த கட்டுமானங்களோடே இருக்கின்றது. அந்த குளம் இதுவரையில சரியான முறையில் அந்த குள பண்டுகள் இதுவரையில திருத்தப்பட இல்லை. 1958ஆம் ஆண்டு இந்த குளம் பெருமழை காரணமாக உடைப்படுத்தி பாரிய நட்டத்தை ஏற்படுத்தியது மட்டுமில்லை, இதில் ஒரு
மிக சிறந்த ஒரு தியாகி, ஒரு பொறியியலாளர் ஒருவர் அந்த உடைப்பை அணை கட்டுற அந்த அலுவலில் மெனக்கட்டிருந்த காலத்திலே அவருக்கு அதுக்குள்ளேயே காலமாகிவிட்டார். சுமார் 36,000 ஏக்கர் விளை நிலத்தை போஷிக்கும் இரணைமடு குளத்தை புனரமைக்க வேண்டியது காலத்தின் தேவையாகும். இந்த யுத்தம் நடைபெற்று நாங்கள் முழுவதும் வந்து 5 வருடங்கள் ஆகியும் இந்த வான்கதவு இன்னும் புனரமைப்பு செய்யப்படவில்லை. இப்போ இந்த தண்ணி வரத்துகள் கூடுதலாக இருக்கின்ற காலத்தில் இந்த 11 கதவும் திறந்தால் தான் இந்த குளத்தை பாதுகாக்கிறதும் கட்டுகளின் கட்டில பாதிப்பை ஏற்படுத்தாமல் தண்ணியை வெளியேற்றத்துக்கு வந்ததாக இருக்கும். வடமாகாண நீர்ப்பாசனத்தின் கேந்திர நிலையமாக விளங்கும் இரணைமடு குளத்தை புனரமைத்து அவர்களின் ஜீவனோபாயத்திற்கு உரமூட்டுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியது வரலாற்று கடமையாகும். யாழ் சுன்னாகம் பகுதியில் கிணறுகளில் கழிவெண்ணெய் கலப்பதால் மக்கள் பல்வேறு பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கின் விசாரணை மல்லாகம் நீதிமன்றத்தினால் இன்று மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. மல்லாகம் நீதவான் எஸ் சதீஷ்கரன் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சுன்னாகம் மின்சார சபையின் கழிவெண்ணெய் அந்த பகுதியில் உள்ள கிணறுகளில் கலப்பதால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதுடன் நோய்களுக்கு இலக்காக நேரிட்டுள்ளதாகவும் தெரிவித்து பிரதேச மக்கள் சார்பாக 11 பேர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தனர். வடக்கு மக்களின் வாழ்க்கை முறையை சீர்குலைத்து மின்சார விநியோகத்தை செயலிழக்க செய்யும் நோக்குடன் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக பிரதிவாதிகள் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி வசந்தரி பெர்னாண்டோ என்ற வாதத்தை முன்வைத்துள்ளார். 2 தரப்பு வாதங்களையும் செவிமடுத்த மல்லாகம் நீதிமன்ற நீதவான் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். செய்திகள் தொடர்கின்றன. கல்முனை மாநகர சபையில் இடம்பெற்ற கைகலப்பு சம்பவத்துடன் தொடர்புடைய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். மாநகர சபையின் அமர்வு நேற்று முன்தினம் இடம்பெற்ற போது ஏற்பட்ட கைகலப்பு தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்தமைக்கு அமைய தாக்குதலுடன் தொடர்புடைய மாநகர சபை உறுப்பினர் AL ரியாஸ் கைது செய்யப்பட்டு 1 லட்சம் ரூபாய் சரீரப்பணியில் விடுவிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் கல்முனை மாநகர சபையின் ஆளும் கட்சியான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த மாநகர சபையின் உறுப்பினர் தொடர்ந்தும் கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கல்முனை மாநகர சபை நேற்று முன்தினம் கூடிய போது பிரேரணை ஒன்று தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உறுப்பினர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபைகளின் ஆட்சி கவிழ்ப்பு தொடர்பில் இன்று பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. எந்தவொரு கட்சி மாற்றமும் இடம்பெறலாம். ஆனால் ஒரு அணி என்ற ரீதியில் அங்கிருந்து இங்கு வருபவர்களா என்று தெரியவில்லை. ஏனென்றால் தற்போது மறுபக்கம் இடம்பெறுவதற்கான சாத்திய கூறுகளே காணப்படுகின்றன. 34 உறுப்பினர்களை கவனித்துக் கொள்வதும் முதலமைச்சர் இந்த வகையில் கடமையாகும். நேற்றிரவும் தொலைபேசியில் அழைத்தேன். எதிர்க்கட்சித் தலைவரையும் அவ்வாறே நாங்கள் கவனித்துக் கொள்வோம். தொகுதி அல்ல, முதலமைச்சர் பதவியையும் வழங்குவேன். ஆனால் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடலில் உள்ளார். வந்தால் எதிர்க்கட்சித் தலைவருக்கு முதலமைச்சர் பதவியை வழங்க தயாராகவே உள்ளோம். எதிர்க்கட்சித் தலைவருக்கு முதலமைச்சராக வேண்டும் என்றால் சுதந்திர கூட்டமைப்புக்கு வர வேண்டும். நாம் ராஜினாமா செய்து முதலமைச்சர் பதவியை பொறுப்பளிக்கிறேன். மேல்மாகாண சபையின் அதிகாரம் தொடர்பில் எவ்விதமான சிக்கலும் இல்லை என முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். 44 உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியினருடன் உள்ளனர். 60 உறுப்பினர்களில் எல உரிமையவின் 3 உறுப்பினர்களும் தொடர்ந்தும் சுதந்திர கூட்டமைப்பில் இருப்பதாகவும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றுமே கூறியுள்ளனர். அந்த 3 உறுப்பினர்கள் இல்லாமல் போனாலும் நமக்கு 57 பேர் உள்ளனர். மேல் மாகாண சபையின் அதிகாரம் தொடர்பில் எவ்வித சிக்கலும் இல்லை. அவரது கட்சியில் எந்தவொரு உறுப்பினரும் பதவிக்காகவும் நிதிக்காகவும் கட்சியை தாரை வார்த்து கொடுக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. මේ පක්ෂය පාවා දෙන්නේ නැහැ කියන විශ්වාසය හා ස්ථාවරය අපි තුල තියෙනවා. போதைப்பொருள் மற்றும் ஆட்கடத்தலை தடுப்பதற்கான சிறந்த கருவி புலனாய்வுத்துறையே என பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தெரிவிக்கின்றார். தெற்கு மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளின் பாதுகாப்பு பிரதம அதிகாரிகள் மாநாட்டின் அங்குரார்ப்பண உரையை ஆற்றிய போதே பாதுகாப்பு செயலாளர் இந்த கருத்தினை குறிப்பிட்டுள்ளார். நமது பிரஜைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பொருளாதார அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னேற்றுவதற்காக
நமது பிரஜைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பொருளாதார அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னேற்றுவதற்காக சில கொள்கைகள் கொண்டுவரப்படுகின்றன. இருப்பினும் சுற்றுலா மற்றும் வர்த்தகத்துறையை பயன்படுத்தி பயங்கரவாதிகளும் குற்றவாளிகளும் தமது செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர். நமது நாடு உட்பட பல நாடுகளில் போதைப் பொருள் கடத்தல் அதிகரித்து வருகிறது. சட்டங்களை அமல்படுத்தும் நிறுவனங்களூடாக போதைப் பொருள் கடத்துபவர்கள் சட்டத்தில் இருந்து தப்பித்து வேறு நாடுகளில் சட்டவிரோதமாக வாழ்ந்து வருகின்றனர். தமக்கான பாதுகாப்பு இடங்களாக அந்த நாடுகளை அவர்கள் பயன்படுத்துகின்றனர். அத்துடன் ஆட்கடத்தலும் தற்போது குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்து வரும் ஒரு செயற்பாடாகும். ஆட்கடத்தல் தற்போது அதிக லாபம் பெறும் ஒரு வியாபாரமாக மாறி வருகிறது. சிலர் சர்வதேச தீவிரவாதிகள் மற்றும் கடத்தல்காரர்களுடன் தொடர்பு வைத்துள்ளனர். பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சுபிட்சமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும் நாட்டிற்கு இவற்றுடன் போராடுவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். இவற்றை ஒழிக்க புலனாய்வுத்துறையே சிறந்த கருவியாகும். Into the situation in Sri Lanka. 5 வருடங்களுக்கு முன்னர் யுத்தம் நிறைவடைந்து ஒரு வாரமேனும் கடப்பதற்கு முன்னர் இலங்கை தொடர்பில் விசாரணையை முன்னெடுப்பதற்கு ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் ஆணைக்குழு தயாரானது. அரசியல் செயற்பாடுகள், டயஸ்போராவின் அழுத்தங்கள் மற்றும் அரசாங்கத்தினால் அனுமதி வழங்கப்படாத அறிக்கைகளை கொண்டு 2014 ஆண்டு மார்ச் மாதம் பிரேரணை ஒன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த அறிக்கைகள் நம்பகரமற்றவை, அது மாத்திரமல்ல பிழையானவையும் கூட. அதனால் இலங்கை அரசாங்கம் இதனை நிராகரித்தது. பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட அர்ப்பணிப்பு, நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புதல், சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக இலங்கை அரசாங்கம் எந்த அளவிற்கு கவனம் செலுத்திய போதிலும் இலங்கை மீது சர்வதேச நிறுவனங்கள் ஊடாக மறைமுக அழுத்தம் விடுக்கப்படுகிறது. இவ்வாறான செயற்பாடுகள், நல்லிணக்க செயற்பாடு மற்றும் சர்வதேசத்தின் செயற்பாடுகள் குறித்து இலங்கை மக்கள் மத்தியில் நம்பிக்கையில்லாத தன்மையை தோற்றுவிக்கின்றன. சில நாடுகளின் செயற்பாடுகள் மற்றும் மேலதிக அழுத்தங்களினால் இலங்கையும் பிராந்திய நாடுகளும் எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக பல சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். மனிதுரிமைகள் பேரவையின் அமர்வின் போது இலங்கையும் இந்தியாவும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியம் சுவாமி தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். லலித் அத்துலத் முதலியின் நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. லலித் அதுல் முதலி மன்றம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்ததுடன் இதில் பலர் கலந்து கொண்டிருந்தனர். சாக் அமைப்பை நாம் எவ்வாறு செயற்திறனாக மாற்றுவது? சாக் அமைப்பில் ஒரு விசேடாம்சம் காணப்படுகிறது. ஏனைய வலய நாடுகளுக்கு மனித உரிமை தொடர்பிலான அமைப்பொன்று உள்ளது. ஆனால் சாக் அமைப்பிற்கு அவ்வாறு இல்லை. ஆப்பிரிக்க ஒன்றியத்துக்கு உள்ளது, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு உள்ளது. எனினும் ஆசிய நாடுகளுக்கு அவ்வாறான ஒன்று இல்லை. எனவே உலக நாடுகள் மனித உரிமை தொடர்பில் நமக்கு கற்பிக்க இதனை நான் ஓர் உதாரணமாக கொள்கிறேன். இலங்கையில் நடந்தது என்ன என்பது தொடர்பில் ஆராயும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் வரலாறு இதனால் அபகீர்த்திக்கு உள்ளாகியுள்ளது. எனவே நாம் இம்முறை அது குறித்து நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இவ்வேளையில் இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு எதிராக செயற்படுவது அல்லது இலங்கை சார்பாக செயற்படாமை போன்றவற்றுக்கு பதிலாக இலங்கையுடன் இணைந்து சர்வதேசத்திற்கு ஒரு விடயத்தை கூற வேண்டும். இது உங்கள் செயற்பாடு அல்ல என்பதனையும் கூற வேண்டும். எமது சகோதர தொலைக்காட்சி சேவையான சிறுச டிவியில் ஒளிபரப்பாகும் சட்டன அரசியல் விவாத நிகழ்ச்சியை டயலாக் டிவியூடாக பார்வையிடுவதற்கு ஏற்படுத்தப்பட்ட தடையை கண்டித்து இன்று சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொழும்பில் அமைந்துள்ள டயலாக் நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இன்று இடம்பெற்றது. பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளும் சேவையை உரிய முறையில் வழங்க இந்த நிறுவனம் தவறியுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். අපි සටන දේශපාලනය ගන්න උදාහරණයක් විදියට අද සියලුම මාධ්‍ය විශේෂයෙන් ඩයලොග් POTV ඇතුළු டயலாக் மற்றும் POTV உட்பட அனைத்து ஊடகங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளும் போது எமது இளைஞர்கள், சமூக மற்றும் பெற்றோர்களுக்கு நாட்டின் பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளும் உரிமை இல்லாதொழிக்கும் நிலை ஏற்பட்டால் அதற்கு எதிராக ஒன்றிணைவோம். எமக்கு சுதந்திரம் உள்ளது. இதனூடாகவே செய்தியை அறிந்து கொள்ள முடிகின்றது. அனைத்து வகையிலும் எம்மை நெருக்கடிக்குள் தள்ள முற்பட்டால் இன்றை விட நாளை அதிகமானவர்கள் ஒன்று கூடுவார்கள் என்பதை அரசாங்கத்திற்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். புதிய ஊடகமாக டயலாக் என்று காணப்படுகிறது. சிரசு தொலைக்காட்சியில் சட்டன நிகழ்ச்சி தடுக்கப்பட்டதனூடாக முழு நாட்டிற்கும் உண்மையை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லாதொழிக்கப்பட்டது. உண்மையை மறைப்பதற்கு அரசாங்கம் எடுத்த முயற்சிக்கு டயலாக் நிறுவனம் நேரடியாக ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. டயலாகை பயன்படுத்தும் வாடிக்கையாளர் என்ற வகையில் இதனை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த டயலாக் டிவியை நாங்கள் வாங்கியது
நமக்கு தேவையானதை பார்ப்பதற்காகவே நமது ஊடக சுதந்திரத்தை இல்லாது ஒழித்துள்ளனர். இந்த அரசாங்கத்தினால் டயலாக் மற்றும் PRTVயில் அன்று சட்டன தடை செய்யப்பட்டது. ஆனால் அன்று இணையதளத்தில் சட்டன நிகழ்ச்சியை பார்த்தோம். சட்டன நிகழ்ச்சி சிறந்த நிகழ்ச்சியாகும். சிரசு ஊடக வலையமைப்பு நாட்டிற்காக பங்களிப்புடன் செயற்படுகிறது. அதன் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துமாறு அரசு அதிகாரிகளிடம் வலியுறுத்துகிறோம். රාජ්‍ය බලයට මේ ඉල්ලා සිටිනවා. පාරිභෝගික විදිහට පාරිභෝගික ජනතාව වෙනුවෙන් අපි කියන්නේ අපි ගෙවලා ඩයලොග් වලට POT වලට අපි ගෙවලා සල්ලි හුරා කරනවා විතරක් නෙමෙයි අපේ இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியை 50 முதல் 60 ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையில் சத்தோச ஊடாக நுகர்வோருக்கு இன்று முதல் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து அரிசி விலையை அதிகரிக்கும் சூழலை தடுக்கும் வகையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விரிவான தகவலை நியூஸ் டுநைட்டில் எதிர்பாருங்கள். கவலைக்கிடமான நிலையில் கடந்த 2 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் பிலிப் ஹியூஸ் இன்று காலமானார். தனது 26வது பிறந்த நாளுக்கு இன்னும் 3 நாட்களே எஞ்சிருந்த நிலையில் அவர் இந்த அசம்பாவிதத்தை எதிர்நோக்கியுள்ளார். 1988 ஆண்டு நவம்பர் 30 நியூ சவுத் வேல்ஸில் பிறந்த பிலிப் ஜாஹல் ஹியூஸ் தனது 21வது வயதில் சர்வதேச கிரிக்கெட்டில் தடம் பதித்தார். 2009 ஆண்டு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக டெஸ்ட் அறிமுகம் பெற்ற அவர் 26 டெஸ்ட் போட்டிகளில் 3 சதங்கள் 7 அரைச்சதங்களுடன் 1535 ஓட்டங்களை பெற்றுள்ளார். எனினும் 4 வருடங்கள் கழித்தே பிலிப் ஹியூஸுக்கு சர்வதேச ஒருநாள் அறிமுகம் கிடைத்தது. 2013 ஆண்டு ஜனவரி 11 இலங்கைக்கு எதிராக களமிறங்கிய அவர் 25 சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 2 சதங்களை பெற்றுள்ளார். இவ்வாறான பின்புலத்துடன் உலக கிண்ண கனவுகளுடன் காத்திருந்த பிலிப் ஹியூஸுக்கு கடந்த 25 துரதிர்ஷ்டவசமான நாளாக அமைந்தது. முதல் தர ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நியூ சவுத் வேல்ஸ் அணி வீரரான ஷான் அபாட் வீசிய பந்து சவுத் ஆஸ்திரேலிய அணியின் துடுப்பாட்ட வீரரான பிலிப் ஹியூஸின் சிரசில் பலமாகப்பட்டது. இதனால் நிலை குலைந்து கீழே விழுந்த அவர் சிட்னியில் உள்ள வின்சென்ட் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். கோமா நிலைக்கு தள்ளப்பட்டிருந்த அவருக்கு அங்கே சத்திர சிகிச்சைகள் பல அளிக்கப்பட்டன. எனினும் சிகிச்சை பலனின்றி பிலிப் ஹியூஸ் உயிரிழந்ததாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிறுவனம் இன்று காலை உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. பிலிப் ஹியூஸின் இந்த மரணம் முழு கிரிக்கெட் உலகையும் உலுக்கியதுடன் சாதாரண மக்களை கூட சோகத்தில் ஆழ்த்தியது. On behalf of Greg, Virginia, Jason and Megan Hughes, we're devastated by the loss of our much-loved son and brother. பிலிப் ஹியூஸ் விபத்துக்குள்ளானதை அடுத்து அவரை குணப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்ட அவரது உறவினர்கள், நண்பர்கள், வீரர்கள், கிரிக்கெட் நிறுவனம் மற்றும் பொதுமக்கள் என அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிரிக்கெட் விளையாட்டு பிலிப் ஹியூஸின் வாழ்க்கையாக இருந்தது. அவரை குணப்படுத்த போராடிய வைத்தியர்களுக்கு எனது நன்றிகள். We would like to thank all the medical and nursing staff at St Vincent's Hospital and Cricket New South Wales medical staff for their great efforts with Philip. We love you. போட்டி ஒன்றின் போது விபத்துக்குள்ளாகி மரணிப்பது மிகுந்த கவலைக்குரியது என்று ஆஸ்திரேலிய பிரதமர் டானி அபாட் வருத்தம் தெரிவிக்கிறார். ஹியூஸின் மறைவினால் மில்லியன் கணக்கான ஆஸ்திரேலியர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளதாக மிகுந்த வருத்தத்துடன் அவர் குறிப்பிடுகிறார். பிலிப் ஹியூஸின் மறைவு தம்மையும் ஏனைய சகலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருப்பதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் பிரதம நிறைவேற்று அதிகாரி டேவ் ரிச்சர்ட்சன் கூறுகிறார். பிலிப் ஹியூஸின் மரணம் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது என இலங்கை கிரிக்கெட் அணி தலைவர் ஏஞ்சலோ மேத்யூஸ் இரங்கல் வெளியிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் பல வெற்றிகளில் பங்களிப்பு செய்த பெருமை பிலிப் ஹியூஸை சார்கிறது. அவரது திறமைக்கு சிரம் தாழ்த்தி ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிறுவனம் தனது கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிட்டு பிலிப் ஹியூஸுக்கு அஞ்சலியை காணிக்கையாக செலுத்துகிறது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தி 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.